ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் ரெடி பண்ணிவிட்டு எலிவேஷன்லாம் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் ஃபஸ்ட்டு அடுத்து பண்ணுற வேலை என்ன அப்படின்னா இந்த பூமி பூஜை. பூமி பூஜைக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்றது இந்த இந்த பேப்பரில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் எப்படி சொல்கிறது, நீங்களும் உங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கும் இல்லை கிளைண்ட்டு கேட்கும்போது எழுதி கொடுக்குறதுக்கும் பதிலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃபாகவே வச்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பூமி பூஜை எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய பிளாட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர், இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த பிட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி, 2க்கு 2ல் 1 அடி டெப்த்து, 1 அடி டெப்த்தில் இந்த மாதிரி ஒரு குழி எடுத்துகிட்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழி எடுத்துகிட்டு இந்த குழிக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது வெஸ்ட் சைடு இந்த மாதிரி வந்து ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணணும். ஓகேங்களா? வெஸ்ட்டு சைடு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சொல்கிறேன் டேரக்ஷன்ஸ் போடுறேன். இப்போ ஆக்சுவலாக இருக்கிறத ஏற்ற மாதிரி டேரக்ஷன்ஸ் போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நார்த்து, இந்த பிட்டு இருக்க இடம் ஈஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து சவுத். ஓகேவா? இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த பிட்டு இருக்குது. வெஸ்ட்டை பார்த்த மாதிரி அந்த மேலே ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஸோ இந்த மாதிரி 9 கல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் பூ பொட்டுலாம் வச்சு இந்த மாதிரி அந்த நம்ம ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த மேடையில் வந்து இதெல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கல் வைக்கிறார் பார்த்திங்களா, இது வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி, அதாவது கிழக்க பார்த்த மாதிரி இந்த கல் இருக்கணும். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஈஸ்ட் இல்லையா, அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கல் வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இப்படி வைக்கணும். அதுதான் இப்படி வச்சுருப்பாங்க, ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி. இதெல்லாமே வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 குடத்தில் தண்ணி நிப்பாட்டி இங்கே வச்சிடணும். ஓகேவா? அதாவது இந்த மேடை ரெடி பண்ணியிருக்கலாம், அந்த மேடைக்கு ஆப்போசிட், எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே அந்த குடத்தை வச்சுட்டு அந்த 9 கல்லையும் தூக்கி இந்த குழி உள்ள ஒன்று ஒன்றா வைக்கணும். ஓகேவா? ஒன்று ஒன்றா இந்த ஆர்டரில் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு 4, அடுத்து வந்து 3, அடுத்து 2, இந்த ஆர்டரில் வச்சுட்டு அந்த கிளைண்ட் நம்மளுடைய ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு இந்த குடம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த குடத்தில் தண்ணியை ஊற்ற சொல்லணும். யாராக இருக்காங்களோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான் வந்து அதாவது இந்த பூமி பூஜை. பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க போதும், என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். கிளாட்டாக கொடுக்க தெரியணும். எப்படி பண்ணணும், நார்த் ஈஸ்ட் கார்னரில் பண்ணணும். இந்த மேடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஸ்ட் சைடில் அமைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து இந்த மாதிரி ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி 9 கல் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு 3 குடத்தில் தண்ணி வைக்கணும். மாங்கொத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டு தண்ணி வைக்கணும். கல்லை தூக்கி வந்து மேஸ்திரி உள்ளே வைக்க சொல்லிவிட்டு ஒரு கல்லாக வாங்கி உள்ளே வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட் யாரோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு தண்ணி இதில் ஊற்ற சொல்லணும். ஓகேங்களா? அதில் தான் விஷயம். ஸோ இது பேசிக்கான விஷயம் தான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.